உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழாவை ஒட்டி பக்தர்களின் வசதிகளுக்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தர்கா கந்தூரி விழா வருகிற டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக நாகூர் வந்த துணை முதலமைச்சர் உதயநிதியை தர்கா பரம்பரை ஆதீனம் மஸ்தான் சாஹிப் குர்ஆன் கொடுத்து பாரம்பரிய முறைப்படி வரவேற்றார். தொடர்ந்து திருவிழாவின் முன்னேற்பாடு பணிகள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கந்தூரி விழாவிற்காக குடிநீர், தங்கும் விடுதி, வாகன நிறுத்தம், சிசிடிவி, மருத்துவ முகாம்கள் என அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு சிறப்பாக செய்துள்ளது. முக்கியமாக அந்த சந்தனக்கூட்டிற்கு 45 கிலோ சந்தன கட்டைகளை தமிழ்நாடு அரசே எந்த கட்டணமின்றி தர்கா நிர்வாகத்திற்கு வழங்கியுள்ளது. அதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சந்தனக்கூட திருவிழாவிற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான யாத்திரிகள் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்கான தங்குமிடம், குடிநீர், உணவு, கழிப்பிட வசதி உள்ளிட்டவற்றை தயார் செய்ய அதிகாரிகளுக்கு ஆய்வு செஞ்சு உத்தரவிட்டிருக்கிறோம். குறிப்பாக 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல தண்ணீர் டேங்க் அமைக்க வலியுறுத்தியிருக்கின்றோம். போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தும் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தும் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை சொல்லியிருக்கின்றோம். மேலும் விழாவின் போது தற்காலிக மெடிக்கல் கேம்ப், மருத்துவ முகாம்களும் அமைக்க உத்தரவிட்டிருக்கின்றோம். சிசிடிவி கேமரா வசதி மற்றும் வாட்ச் டவர்ஸ் அமைக்கவும் அந்த ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கின்றோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தாகிரா பானு கலந்து கொண்டார். இதில் மாற்றுக் கட்சியில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். மேலும் 2026 தேர்தலுக்குள் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அந்தமான் தீவு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் கடலில் 65 கிலோமீட்டர் தூரம் காற்று வீசப்படும் என வானிலை மையம் அறிவித்தது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டம் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனால் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பாம்பன், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வந்த விசாரணையில் 4 பேர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில் சீனிவாசன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட தொலைதூர மையங்கள் சார்பில் செலுத்தப்படும் பணத்தை வரவு வைக்கும் பிரிவையும் கூடுதலாக கவனித்து வந்தார். இந்த நிலையில் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்வி மையங்கள் மூலம் செலுத்தப்பட்ட 19,23,000 ரூபாயை கையாடல் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் சீனிவாசன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக விரைவில் அனைவரையும் கைது செய்யவும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அமைந்தகரையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. மேத்தா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்து வந்த 14 வயது சிறுமி குளியலறையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டின் உரிமையாளர் நிஷாத், அவரது மனைவி நாசியா ஆகிய இருவரும் சிறுமியை தொடர்ந்து அடித்து துன்புறுத்தியது தெரிய வந்தது. இதில் அவர் உயிரிழந்த நிலையில் நிஷாத் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். சேலத்தில் மேலும் ஒரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் கட்சியில் இருந்து விலகியுள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் அண்மை காலமாக விலகி வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் கட்சியில் இருந்து விலகுவதாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கட்சியின் சமீபகால செயல்பாடு கவலை அளிப்பதாகவும், உள்கட்ட அமைப்பில் கவனம் செலுத்தாதது உள்ளிட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சேலத்தில் 3 நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகியிருந்த நிலையில் தற்போது 4வதாக மேலும் ஒரு பொறுப்பாளர் விலகியுள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் இயங்கி வரும் செங்கல் சூளைகளில் வட்டாட்சியர் தலைமையில் குழுவினர் ஆய்வு நடத்தினர். சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் செயல்படும்
செங்கல் சூளைகள் வருவதாக ஆட்சியருக்கு புகார் வந்தது. அதன் அடிப்படையில் மாதம்பட்டி, குப்பனூர், கரடிமடை, சென்னனூர், தொண்டாமுத்தூர், வண்டிக்காரன்புதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகளுக்கு அதிரடியாக பேரூர் வட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஏற்கனவே சீல் வைக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் சட்டவிரோதமாக செங்கல் சூளை செயல்படுகிறதா என்று வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தேநீருடன் பிஸ்கட் சாப்பிட்டு 3 வயது குழந்தை புறையேறியதால் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கும்மிடிப்பூண்டி அடுத்த குருவராஜகண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், ஆமுலு தம்பதிக்கு வெங்கடலட்சுமி தேகலா என்ற 3 வயது பெண் குழந்தை இருந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன் குழந்தை இருதய அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில் நேற்று தேநீருடன் பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்டுள்ளது. அப்போது புறையேறி மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக செங்குன்றம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் நடைபெற்ற 3வது பொதிகை புத்தக திருவிழா நிறைவடைந்தது. ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த 15ஆம் தேதி புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதனை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். 10 நாட்களாக நடைபெற்ற புத்தக திருவிழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதன் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார், ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை உள்ளிட்ட துறைகளில் புத்தக திருவிழா சிறப்பாக பணிபுரிந்த 200க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நற்சான்றிதழ்களை வழங்கினார்.